ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லஞ்ச் எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து ஜனவரி 4ஆம் தேதி வந்து ஜி தமிழ்ல வந்து போடுறாங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ட்ரெய்லர் ஏன் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வரல? எல்லா ரசிகர்களுமே வந்து ஒரு கோபமா இருந்தாங்க. இவங்க எப்பவுமே வந்து விஜய் அந்த படத்துக்கு ப்ராப்பரான அப்டேட் கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி கடைசி படத்துக்கும் ரொம்ப இழுத்தடிக்காங்க. ஒரு அப்டேட் வந்து ப்ராப்பரா கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு போஸ்ட் கூட ரிலீஸ் பண்ண மாட்டேங்காங்க. படம் ரிலீஸ் ஆக ஒரு 10 நாள் கூட இல்லை. ஆனா ஒரு ட்ரெய்லரை பத்தி ஒரு நியூஸுமே வரல அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி 3ஆம் தேதி வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி வந்து எந்த ஸ்பெஷல் டேயும் கிடையாது. எதுக்கு வந்து அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஜனவரி 3ஆம் தேதி ஈவினிங் 6:45 PM சரிங்களா, சாயங்காலம் 6:45 வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இதான் வந்து விஜயனோட கடைசி ட்ரெய்லர். அவங்களே சொல்லிட்டாங்க, லாஸ்ட் ஒன் ஆஃப் ட்ரெய்லர். நம்ம எப்பவுமே நீ தான் வந்து விஜயன் படத்தோட கடைசி ட்ரெய்லர். இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறம் வந்து விஜயன் படம் வந்தா ரீரிலீஸ் படம் தான் வரும். அந்த ரீரிலீஸ் படத்தோட ட்ரெய்லர் தான் வந்து போடுவாங்க. ரீரிலீஸ் நம்ம பழைய படம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, இந்த மாதிரி படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தோட ட்ரெய்லரே திருப்பி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து விஜயனோட கடைசி ட்ரெய்லர் வந்து ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் தான். கரெக்டா 6:45 வந்து போடுறாங்க. இது வந்து பெரிய லெவல்ல வந்து ரெக்கார்டு வந்து யூடியூப்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி படம் பாத்தீங்களா, அதனால ட்ரெய்லர் வந்து நல்லாவே வியூஸ் போகும். கண்டிப்பா ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணும். அதனால கண்டிப்பா வந்து ஜனவரி 3ஆம் தேதி சாயங்காலம் 6:45 கண்டிப்பா ட்ரெய்லர் மறக்காம எல்லாரும் பாருங்க.